அதெல்லாம் அப்படியே நீ செட்டப்லாம் நீ கழட்டாமல் இருக்கிறாங்க. நான் அதுக்கு ப்ரோக்ராமோட நான் இதுக்கு உங்களுக்கு ட்ரையல் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்க விருப்பம் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், அதெல்லாம் நீ கழட்டவே இல்லை. நம்ம சீடியில் நடந்து போயிட்டு இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு தான். ஒவ்வொரு 3 செக்ஷன் இருக்குங்க, ஏபிசி. இந்த 3 செக்ஷன் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 3 செக்ஷன், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 3 செக்ஷன், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 3 செக்ஷன், இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ப்ரோக்ராம் நடந்தது அந்த இடத்த நான் காமிக்கிறேன். பஸ் அங்கே நிற்கிது பாருங்கள். இது மேலே வந்தோன்னா நல்ல சிட்டி நல்லா தெரியும். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், உங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும்ன்ட்டு அப்புறம் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் ஸ்பீட் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம். கிளாஸ் ரூம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் எடுத்ததுமே இப்படி போனோம்னாக்கா ஏபிசி, பாப்பா கிளாஸ் பி, இப்படி தான் இருக்கும். நடு சென்டரில் பி கிளாஸு. நம்ம உள்ள கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு, உட்காந்தாச்சு. சார் வந்து உட்காந்துருக்கிறாரு. சார் பேர் என்ன? அனுராத் சார் அவன் பேர். நான் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டுருக்கிறேன். வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிளம்பியாச்சு. இதுதான் ஸ்கூலு. நாங்கள் இங்கே தான் வந்து இந்த சைடில், இது மெயின் என்ட்ரன்ஸ் இந்த முன்னாடி போகிறதுக்கு. நாங்கள் இங்கே தான் வந்து பாப்பாவுக்கு அட்மிஷன் பண்ணோம். ஸ்ட்ரைட்டாக தான் இருந்தால் ஆஃபீஸ் ரூமு. புக்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே தான் வாங்கணும். இதில் கார்டன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இவன் மட்டும் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போவான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பல் டாக்டர் காமிக்கிறதுக்கு. மார்க் ஒரு அளவுக்கு தான் வாங்கிக்கிறான். என்ன பண்ணுறது, போன வாட்டி விட இந்த வாட்டி மார்க் கம்மியாக தான் வாங்கிக்கிறான். என்ன நம்ம கொஷிஷ் பண்ண தான் முடியும், சொல்லி படிங்கன்னு சொல்ல தான் முடியும். கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே ஏதோ ப்ரோக்ராம் பயங்கரமாக சவுண்டு கேட்டு இருக்குது. இதுதான் நாங்கள் எங்கேயாவது நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிறோன்னாக்கா இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். 10 நிமிஷம் கூட அது 5 நிமிஷம் தான் ஆகும். இது வெளியே எங்கேயா போகிறதுக்கு வழி. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். பாப்பா போக சொன்னால் போகல, அவள் என் கூடயே வரான். ஆட்டோ இங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் போய் இங்கேருந்து ஏறி போனாலும், வேறு எங்கேருந்து வரனாலும், வேறு எந்த ஸ்கூல் பேரையும் சொல்ல மாட்டாங்க. சிம்மியா ஸ்கூல்கிட்ட உத்தரணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சிம்மியா ஸ்கூல் பேர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பாருங்கள், இந்த வழியாக தான் நான் போகணும். ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு பஜாரை காமிச்சேன்ல, இந்த இடத்துல தான் அந்த பஜார் மார்க்கெட் போடுவாங்க. ஸ்கூலுக்கு வெளியே வந்ததுமே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், அந்த ஸ்கூல் கேட் தெரியுது உங்களுக்கு. இப்படி தான் மெயின் ரோட்டுக்கு போய் ஆகணும். இப்போ நான் இதுக்கிட்ட போகிறேன், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனு. பின்னாடி பார்த்தா லிஃப்ட்டு. இப்போ முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பல் டாக்டர் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம குருத்வாரில் போய் நம்ம எக்ஸ்ரேக்கு வந்து பணம் கட்டிட்டு வரணும். ஜாஸ்தி ஃபீஸ் இல்லை, எக்ஸ்ரேக்கு 50 ரூபா தான் வாங்குவாங்க. இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலு. இங்கே வரணும், திரும்பி தான் வரணும். தெரியுதா இந்த கார் நிற்கிற இடம்? இது வந்து மெட்ரோவோட கீழே இறங்கி போனால் ட்ரெயினில் போகலாம், மெட்ரோ ட்ரெயினில் போகலாம். இப்படி தான் போகணும். இங்கே ஒன்று இருக்குது, நீ கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அங்கேயும் இறங்கி போய் டிக்கெட் போட்டுக்கலாம், இங்கேயும் இறங்கி போய் டிக்கெட் போட்டுக்கலாம். குளிராக இருக்குது. நிறைய பேர் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபோனு கொஞ்சம் வெளியே எடுத்து வரக்கு பயமாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரியாகவும் பார்க்குறாங்க. குளிர் தாங்க முடியாமல் நெருப்பு மூட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. பஸ் எங்களுக்கு வந்து இங்கே க்ரீன் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். பஸ் இப்போ போகுது. இங்கே இருந்தால் பிரியாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், பஸ் ஒன்று போயிருப்பாங்க. குருத்வாருக்கு வந்துட்டோம். ரோடு கிராஸ் பண்ணுவோம். தாங்க முடியாமல் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. இவ யூனிஃபார்ம் தான். இது நேற்றுக்கு ஸ்கூலில் இப்போ காமிச்சிருப்பேன், ஸ்கூல் ப்ரோக்ராம் நடந்ததெல்லாம். இவங்கள படிக்க வச்சு நம்ம ஒரு வழியாக்குறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிருவேன், அது நல்லா தெரியுது எனக்கு. குளிர் காலத்துலனால தான் ஃபேஸ் இந்த மாதிரி காமிக்குது, கொஞ்சம் மாதிரி பிம்பிள்ஸ் ஆகினா பனிப்பே இல்லை, கீழே பார்த்து நடக்கும், அதனால இந்த மாதிரி இருக்கு. நம்ம குருத்வாராக்கு வந்தாச்சு. நான் போய் பார்த்து செக்அப் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேக்கு வந்து பணம் கட்டிடுறேன். காரில் இருக்கிறவங்க இது வந்து சர்தார் சிங்க இங்கே ஜாஸ்தி இருப்பாங்க, அதனால் கோயிலை பாருங்க. அந்த பசங்க எந்த மாதிரி தலைக்கு வந்து துணி கட்டிட்டு தான் உள்ளே போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு.
உங்களுக்கு அந்த பையன் தெரியலண்ணா தலைக்கு துணி கட்டிட்டு இருக்கிறான் பாருங்க. நான் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். டாக்டர் வரக்கு 11 மணிக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. சரி அவளுக்கு பசிக்குதுன்னா இங்கே வந்து ரொட்டி தான் கிடைக்கும், இல்லைனாக்கா பூரி கிடைக்கும். அது எனக்கு இறங்காது. அதனால சரி ஆலுக்கா பரோட்டா தான் வாங்கலான்னு சொல்லி வந்தோம். 2 பரோட்டா வாங்கணும். அவன் போட்டுட்டுக்கிறான். ஆலுக்கா பரோட்டாவும் சோலே சப்ஜி கொடுப்பாங்க, அதாவது சுண்டல் குழம்பு, அதாவது சுக்காவாக கொடுப்பாங்க. அது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு. இது வந்து புளிச்சான்னு சொல்லுவாங்க. புளிச்சா நான் வந்து எனக்கு பிடிக்காது, ஜாஸ்தி சாப்பிடும். நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் புளிச்சா மைதாவில் பண்ணுவாங்க, அதனால் ஜாஸ்தி எனக்கு பிடிக்காது. ஆலுக்கா பரோட்டானா 2 சாப்பிடுவேன். அதுவும் ஆளுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் வாங்குவேன். இவன் கொஞ்சம் ஒரு நீட்டாக தான் இருப்பான், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சாமான்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பான். அதனால் இவங்ககிட்ட வாங்கிக்கிட்டேன். ஆளுக்கு 2 ரொட்டி வாங்கிட்டு போய் உட்காந்து ஒரு இடம் பார்த்து உட்காரலான்னாக்கா இடமும் நல்லா இல்லை, அங்கே இங்கே தடுமாறணும். அப்புறம் ஒரு ஃபைனலாக சரி அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்து போய் உட்காந்தோம். பாப்பா அந்த இடத்துல உட்காந்தான். ஆனால் இங்கே ஈரமாக இருந்துச்சு, எனக்கும் உட்கார்றதுக்கு வசதியாக இல்லை. அதனால் சரி வேறு இடத்த பார்த்து உட்காரலான்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆலுக்கா பரோட்டா சாப்பிட்டுங்க. இங்கே இப்படி தான் கிடைக்கும், என்ன பண்ணுறது, நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி இருக்காது. ஏதோ கிடைச்சா சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுவும் சில பேரை பார்த்து தான் சாப்பிடுவேன். சில ஆளுங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாப்பிடலாமா வேண்டாமா, அந்த மாதிரி இருக்கவங்கள சாப்பிடுவேன். டாக்டர் வரக்கு லேட் ஆயிடுச்சு, 11:30 ஆகுமா. சரி ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டு போகிறாங்க. நான் பிள்ளையே பேக்கல.